அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு அளவு அனுப்பி எனக்கு 4 டாட் ப்ளவுஸ் வேணும், எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் இப்படி தான் போடுறாங்க, இந்த கட்டிங்கை எனக்கு போட்டு கொடுங்கண்ணே, இதன் மூலமாக என்னுடைய தொழிலை நான் இன்னும் மேன்மைப்படுத்திக்க ஆசைப்படுறேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இதை நான் இந்த வீடியோ அர்ப்பணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கலாம். சரிங்களா? ஒரு 1/2 இன்ச்சில் லைன் போட்டு ஸ்ட்ரைட்டாக இது போட்டுக்குங்க. இது நமக்கு ஸ்டிச்சிங் லைன். கிளாத்தாக இருந்தால் கீழே ஒரு லைன் போட்டிருப்போம். இது சார்ட்ன்றதுனால ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஒரு 1/2 இன்ச்சில் லைன் எடுத்துக்கிட்டோம். இப்போ உயரம் அவங்க ஆல்ரெடி அளவு கொடுத்துருக்குறாங்க. 14 இன்ச்சு உயரம் வேணும்னு கேட்டுக்கிறாங்க. ஸ்டிச்சிங்காக 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ பிடிச்சி தைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எனக்கு இது போதுமானது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு எடுத்துக்கிறேன். ஷோல்டரும் ரெடி அளவு அவங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், 15 இன்ச்சு ஷோல்டர் அதை அப்படியே 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 7.75 இன்ச்சு ஷோல்டர் வருது. ஏன் 2ஆக பிரிக்கிறோம் அப்படின்னா, பேக் பீஸ் போடுறதுனால பேக் மடிப்பில் போடுறோம், அதனால் 7.75 மார்க் பண்ணிக்கிறோம். பின் கழுத்து அவங்க எவ்வளோ கேட்டிருக்கிறாங்க டீப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 10 இன்ச்சு டீப் கேட்டுக்கிறாங்க, 1/4 இன்ச்சு மைனஸ். அப்போ 10 இன்ச்சு அப்படின்னும் போது டீப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டீப் நெக் எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம யோசித்து வேலை செய்யணும். அதே நேரத்தில் சிம்பிளாகவும் வேலை செய்ய கற்றுக்கணும். சரிங்களா? இப்போ இதை நான் சாதாரணமாக என்ன பண்ணுறேன், ஆம்கோல் அதாவது 39 டிவைடட் பை 39 நம்ம 6ஆல் பிரித்தோம்னா நமக்கு 6 இன்ச்சு வரும். சரிங்களா? ஸோ அந்த 6.5 இன்ச்சு நமக்கு ஷோல்டர் டைரெக்டாக நம்ம ஷோல்டர் எடுத்துக்கலாம். மைனஸ் 1/2 இன்ச்சு, புரியுதுங்களா? அப்போ 6 இன்ச்சு நிற்கும். அப்போ நம்ம இங்கே எவ்வளோ மைனஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 1.75 இன்ச்சு. ஏன் அப்படின்னா டீப் நெக்காக இருந்தாலும் டீப் நெக் வரும்போது ஃப்ரண்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்சிங் மெத்தட் போட்டுடலாம். அப்போ இது கேல்குலேஷனுக்கு முரண்பாடாக வருது அப்படின்னா ஆமாம் உண்மைதான், இல்லைன்னு தேவைப்படும் போது கேல்குலேஷனை விட நம்ம டைரக்ட் மெஷர்மெண்ட்டுக்கு போயிடணும், ஃபைனல் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டுக்கு போயிடணும். அப்போது இந்த மாதிரி வரும்போது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ இங்கே 6 இன்ச்சு இருக்குது. இப்போ ஆம்கோலுடைய அளவு அதே 6 இன்ச்சு வச்சா எனக்கு ஆம்கோல் ரவுண்டு வருமா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 18 இன்ச்சு. அது 2ஆக டிவைட் பண்ணோம்னா 9 இன்ச்சு வரணும். அப்போது 6 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு வராது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 1/4 இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன். அப்போ 6.25 எடுக்கிறேன். ஸோ 6.25 இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இது செஸ்ட் லைன் போட்டு இப்போ சின்ன ஷோல்டர் ரெடி அளவு அவங்களே 2.5 இன்ச்சு கொடுத்துருக்குறாங்க. கஸ்டமருக்கு 2.5 இன்ச்சு வேணும்னுக்கிறாங்க, ப்ளஸ் 3/4 இன்ச்சு. அப்போ மீதி இருக்கிற ஷோல்டர் நமக்கு 2.75 இருக்குது. இங்கே 2.75 மேலே கொடுத்துருக்குற அளவை கரெக்டாக வச்சுட்டு ப்ளஸ் 1/2 இன்ச்சு நான் சேர்த்து வைக்கிறேன். அப்போ டோட்டலாக 3.25 இன்ச்சு கழுத்தினுடைய டீப்பில் வைக்கிறேன். நார்மலாக நீங்கள் 2.75 அப்படியே வச்சிங்கன்னா ப்ளவுஸ் நீட்டாக வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு 1.25 இன்ச்சு வரைக்கும் இது நம்ம சேர்த்து வைக்கலாம். இப்போ கழுத்தினுடைய டீப் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கரெக்டாக சென்ட்ரு பண்ணிக்கோங்க. சென்ட்ரு பண்ணிவிட்டு இதுலேருந்து 1/4 இன்ச்சு கீழே வச்சுட்டு இப்போ கழுத்தினுடைய ஷேப் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அப்போது டாட்டு பிடிச்ச உடனே ஷோல்டர் வெளியே போகாது, கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ மேலே நம்ம 3.25 வச்சுருக்கிறோம். அதே போல் இங்கேயும் அந்த 3.25 நமக்கு ஆம்கோல் கிட்டேயும் இந்த கிராஸ் பேக் நம்ம பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திட்டு இந்த இடத்த நம்ம எடுத்துக்கிறோம். எதுக்காக இந்த கிராஸ் பேக் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இப்போது 39 4ஆக பிரிச்சிங்கன்னா 9.75 வரும். இதில் 1 இன்ச்சு மைனஸ் அப்படின்னா இவங்களுக்கு ரியலான ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 8.75 இருக்கணும்.
ஆனால் நமக்கு இருக்கிற அளவு வந்து 9 இன்ச்சு இருக்குது. அதனால் அந்த 1/4 இன்ச்சு நம்ம தள்ளி வச்சுக்கிறோம். இங்கே தள்ளி வச்சதுனால இங்கேயும் நம்ம தள்ளி வச்சுக்கிறோம். இப்போது 6.25 பாதி இந்த இடம் 1/4 இன்ச்சு கீழே வச்சுட்டு, ஸோ இந்த இடத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரைட்டாக இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலன்னா இப்போ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீட்டாக இருக்கும், ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டுகள் எல்லாத்தையும் நாம் இது மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஷோல்டர் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ ஆம்கோல் ஷேப் இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோ வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 9 இன்ச்சு ஆம்கோல் ரவுண்ட் வரணும். ஸோ அந்த 9 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? 9 இன்ச்சு இந்த இடத்துல ஆம்கோல் ரவுண்ட் இருக்குது. இப்போ மார்பு சுற்றளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 39. 4 டிவைட் பண்ணிங்கன்னா 9.25. அந்த 9.25 இதில் இருக்கா? கரெக்டாக பாருங்கள், 9.25 இருக்குது. அப்போ டீப்பில் செக் பண்ணும்போது 9.25 ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு வரணும், 10 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இது வரைக்கும் நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இடுப்பளவு 35. ஸோ இது நார்மல் பாடி அப்படின்றதுக்கு என்ன வரத்தாச்சு அப்படின்னா 39ல் 4 இன்ச்சு மைனஸ், அப்போ 35 இன்ச்சு இடுப்பளவு இருக்கணும். 35 இன்ச்சு இடுப்பளவில் 4ஆக பிரிக்கும்போது 35 டிவைடட் பை 4 அப்படின்னா 8.25 வரும். 1 இன்ச்சு டாட்டுக்காக நம்ம எப்போவுமே எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கலாம். ஸோ டாட்டுக்கு நம்ம எவ்வளோ விடுறோமோ அதே அளவு தான் டாட் பிடிக்கணும். ஒரு இன்ச்சு வச்சுட்டு 1.25 இன்ச்சோ 1.5 இன்ச்சு நம்ம பிடிக்கக்கூடாது. அதுதான் பிரச்சனையாக மாறும். அடுத்தது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. நான் 1.25 இன்ச்சு கொடுக்குறேன். இங்கேயும் அந்த 1.25 இன்ச்சு நான் கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப எளிமையான ஒரு கட்டிங், ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நமக்கு எதுக்கு எடுத்தாலும் நம்முடைய எதிரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பயம். ஸோ இப்போ நாம் இங்கே 1/2 இன்ச்சு தள்ளி வச்சுக்கிறதுனால இந்த கிராஸ் பேக்கு இந்த இடத்துல வந்து சுருக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னா சுருக்கம் வராமல் இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம மைனஸ் பண்ண அளவு மறுபடியும் ஷோல்டர் கரெக்டான இடத்துல பொசிஷனில் போய் உட்காரணும் அப்படின்னா இந்த டாட் ரொம்ப முக்கியத்துவமானது. ஸோ இந்த டாட்டினுடைய முக்கியத்துவத்தை அறிஞ்சு நம்ம வேலை செய்யணும். அப்போ இந்த டாட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இங்கே இப்போ இங்கே 3.25 வச்சுருக்கிறோமா, அந்த 3.25 அப்படியே சென்டர் பண்ணிக்கிங்க. சென்டர் பண்ணும்போது இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் கிடைச்சிது. அப்போ இங்கேருந்து 4.5 இன்ச்சு இருக்குது. அந்த 4.5 இன்ச்சு நம்ம அப்படியே இதில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதிலிருந்து என்ன பண்ணுறீங்க, ஸ்ட்ரைட்டாக ஒரு அளவு எடுத்துக்கோங்க. அடுத்தது மிடில் செஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 41 இன்ச்சு மிடில் செஸ்ட். 2 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் தான் இருக்குது. 39 டிவைடட் பை 4 9.25. 41 டிவைடட் பை 4 அப்போ உங்களுக்கு 10.25 வரணும். ஸோ மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 10.25 ப்ளஸ்ஸு ஒரு 1/4 இன்ச்சு நான் கீழே இருக்குது, 1/2 இன்ச்சு இறக்கலாம். பட்டு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அதனால் நான் வந்து 1/4 இன்ச்சு மட்டும் கொடுக்குறேன். 1/4 இன்ச்சு கொடுத்துட்டு இந்த இடத்த இது மிடில் செஸ்டுடைய இடமாய் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டாட் இதுக்கு மேலே வரக்கூடாது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த 1 இன்ச்சை வந்து இங்கே கொடுத்துருக்குற 1 இன்ச்சு நம்ம என்ன பண்ணலாம், 2 பக்கமும் எடுத்துக்கிறோம். இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்துட்டு என்ன பண்ணலாம், இப்போ பேக்கில் வந்து இடுப்பளவு சாய்வாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அதாவது இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக இந்த கட்டிங் நம்ம போட்டுக்கணும். இப்போ பேக் பார்ட் முடிக்கிறது, கட் பண்ணி எடுத்துடலாம். வீடியோவை ஒரு முறைக்கு 4 முறை பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும்.
ஸோ நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறதே வந்து நம்ம தொழிலை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் வீடியோ பார்க்குறோம். ஆனால் உங்களுடைய கண்ணோட்டம் இங்கே இருக்கிற சில பொருட்கள் மேலே போகுது. இந்த மேட் எங்கே கிடைக்கும், இந்த சிசர் எங்கே கிடைக்கும், இந்த ஸ்கேல் எங்கே கிடைக்கும், இப்படி தான் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கொடுக்குறீங்க. ஸோ உங்களுக்கு தேவையானதை எல்லா இன்றைக்கி ஆன்லைனில் வந்து பர்ச்சேசிங் நிறைய கிடைக்கிது. அங்கே நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம். அமேசானுக்கு போனால் நிறைய கிடைக்கிது. ஸோ நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னா, நீங்கள் தொழிலை கற்றுக்கலாம். ஸோ இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் முறையாக நான் கற்றுக் கொடுக்குறேன். அந்த முறையான கல்வியை வந்து நீங்கள் நல்லா கற்றுக்கணும். அதே நேரத்தில் 4 பேருக்கு இது பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி நீங்கள் கற்றுக்கணுங்க அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இப்போ ஃப்ரண்ட் எடுத்துருக்கோம், இப்போ பேக் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது எப்பவுமே நம்ம இந்த மார்ஜினுக்காக நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யலாம், இங்கே எடுத்துக்கலாம். நம்ம செய்கிற தொழில் வந்து நம்மோட கூட முடிஞ்சிடக்கூடாது. நமக்கு முன்னாடி இருக்கிற சந்ததிக்கு இது பிரயோஜனமாக இருக்கணும். அந்த ஒரு நோக்கத்தில் தான் இந்த சேனல் நான் ஆரம்பித்தேன். ஸோ நிறைய பேர் வந்து ஆன்லைன் கிளாஸ் கேட்டுட்டு இருக்கிறதுனால இப்போ ஆன்லைன் கிளாஸ் நான் ஆரம்பிக்கிறேன். வருகிற இந்த மாதத்துலேயே வந்து நீங்கள் விருப்பப்பட்டீங்களன்னா இந்த மாதத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய தொழில்நுட்பங்களோடு கூட இந்த ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். தெளிவான விளக்கத்தோடு கூட இருக்கும். நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். விருப்பப்பட்டீங்களன்னா ஜாயின் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு ஜெராக்ஸ் எடுத்துருங்க. இது அக்ராஸ் ஸ்டெச்சுடைய பாயிண்ட்டு. ஸோ இது நெக்லைனு இப்போ எடுத்துடலாம். எடுத்துட்டு ஆம்கோல் லைன் ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யலாம், ஆம்கோல் லைனை மார்க் பண்ணிக்கோங்க. இது பேக் பீஸ்னுடைய ஜெராக்ஸ். இப்போ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், பேக்கில் டீப் நெக் இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், சேஞ்சிங் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே ஒரு 1/4 இன்ச்சு 1 பாயிண்டில் நான் மேலே எடுக்கிறேன். அதே போல் இங்கேயும் அந்த 1/4 இன்ச்சு 1 பாயிண்டில் மேலே எடுத்துக்கலாம். மேலே எடுத்துகிட்டு இப்போ ஷோல்டர் நம்ம பேக்கில் வந்து 3/4 வச்சோம். அந்த 3/4 நம்ம அப்படி இங்கே தள்ளி வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஆம்கோல் கிட்ட வந்து கரெக்டாக அது 3/4 இருக்குது. ஸோ அந்த ஆம்கோல் கிட்ட வந்து அந்த 3/4 வர்ற மாதிரி நெக்லைனை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம பேக் பீஸை வச்சு ஜெராக்ஸ் எடுத்ததும் அது கரெக்டாக இருக்குது. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்லேயே அவங்க வந்து டீப் நெக்காக தான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஃப்ரண்ட்டு கவர் தட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு முதல்ல செக் பண்ணிக்கணும். ஸோ முதல்ல ஆம்கோல் ரவுண்டு நமக்கு கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா 1/2 இன்ச்சு டாட்டுக்காக எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ மார்பு சுற்றளவு இது கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கலாம். ஒன்பதே முக்கால் மார்பு சுற்றளவு ப்ளஸ்ஸு இந்த இடத்துல 1/2 இன்ச்சு டாட் இருக்கணும். ஆனால் 3/4 இன்ச்சு நமக்கு எக்ஸஸாக எடுக்கிறோம். அதுக்கு காரணம் வந்து இங்கே பாருங்கள், இப்போ ஆம்கோல் ரவுண்டு நமக்கு கரெக்டாக வரணும். ஒரு பாயிண்ட் அதிகமாக வருது, அதனால நம்ம 3/4 இன்ச்சு சேர்த்து எடுக்கிறோம். இப்போது ஃப்ரண்ட் நெக் வந்து 8 இன்ச்சு கேட்டுக்கிறாங்க. கிராஸாகவே எடுத்துருக்காங்களாம். 8 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா
ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இப்படி ஸ்ட்ரைட்டாக போடுறத லைட்டாக இப்படி கிராஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கழுத்து நமக்கு இது மாதிரி வளைவாக கொடுத்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். அடுத்தது 41 இன்ச்சு மிடில் செஸ்ட்டு. இதை வந்து 4ஆக பிரித்தோம்னா ஒருவேளை நாம் வந்து இந்த ஷோல்டர் லைனும் கரெக்டாக நாம் மார்க் பண்ணிக்கணும். மேலே ஷோல்டர்லேருந்து அப்பெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் நம்ம அளவு எடுத்திருந்தோம்னா அந்த அளவை வச்சுக்கலாம். இப்போ இல்லாதப்போ நம்ம என்ன பண்ணலாம், மிடில் செஸ்ட்டை 4ஆக பிரிச்சுட்டு பார்த்தோம்னா 10.25 இன்ச்சு வருது. அந்த 10.25 வந்து மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 10.25 இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து அப்பெக்ஸ் பாயிண்ட். சரிங்களா? அடுத்தது 41 டிவைடட் பை 3. அப்போ 41 இன்ச்சை வந்து 3ஆக டிவைட் பண்ணும்போது ஃப்ரண்ட் முடி ஹைட்டு கிடைச்சிடும் 13.6. 13.6 ப்ளஸ் ஸ்டிச்சிங்காக கால் வச்சு 1 பாயிண்ட். இது மாதிரி எல் ஸ்கேல் வச்சு நீங்கள் வரையும் போது எந்த பக்கமும் உங்களுக்கு முன்பின் வராது, கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அடுத்தது இதை வந்து அண்டர் பஸ்ட் இப்போவே நம்ம பிரித்து வச்சுக்கலாம். 3.25 இருக்குது. ஸோ 3.25 சென்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே அந்த 3.25 சென்டர் பண்ணோம்னா இந்த இடத்த இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். இதுதான் அண்டர் பஸ்டுடைய இடம். ஸோ அண்டர் பஸ்டுடைய இடத்த வந்து சும்மா நம்ம டாட் மட்டும் வச்சுக்கிறோம். ஏன்னா இது வந்து 4 டாட் ப்ளவுஸு, அதுக்காக நாம் இங்கே தீர்மானிக்கிறோம். இப்போது 41 இன்ச்சை வந்து 2ஆக பிரித்தோம்னா 20.5 இன்ச்சு நமக்கு மிடில் செஸ்ட்டு வேணும். அப்போ பேக்கில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 9.25 இருக்குது. 20.5 இன்ச்சு நமக்கு எந்த இடத்துல வருதோ இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கே வந்து 3/4 இன்ச்சு நம்ம அதிகமாக கொடுப்போம் இல்லைங்களா, இங்கே கொடுக்க மாட்டோம். ஏன்னா பேக்கில் டீப் நெக் அதிகமாக இருக்குது. அப்போ டீப் நெக் பேக்கில் கொடுத்துட்டு இங்கே ஃப்ரண்ட்டில் நம்ம சேர்த்து வச்சோம்னா ஷோல்டர் இறங்க ஆரம்பிச்சிடும். அதனால் இங்கே கரெக்டாகவே எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? கரெக்டாகவே மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது 41 டிவைடட் பை, அதாவது 41 டிவைடட் பை 10 4.1. 41 10ஆல் டிவைட் பண்ணோம்னா அதாவது பாடியில் 10ல் ஒரு பாகம். ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். அப்போ மிட் பாயிண்ட்டை நம்ம கரெக்டாக கிடைச்சிடும். இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ 41 வந்து 13ஆல் டிவைட் பண்ணி இந்த பாடிக்கு என்ன லூஸு வேணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா இடுப்பளவு இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இடுப்பளவு 35, 4 டிவைட் பண்ணிங்கன்னா 8.25. மீதி வந்து இந்த இடத்துல 2 இன்ச் இருக்குது. ஸோ அந்த 2 இன்ச்சை 2 பக்கமும் ஷேர் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இது டிவைட் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம இடுப்பளவு போக மீதி இருக்கிற அளவை நம்ம பிரிச்சும் வச்சுக்கலாம். இது ரொம்ப சுலபமான ஒரு மெத்தட். ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட் ஹைட்டு இங்கே ஃப்ரண்ட் ஹைட்டு 14.5 இன்ச்சு இருக்குது. பேக்கில் நமக்கு 14 இன்ச்சு தான். ஸோ இந்த அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 3.25 இருக்குது. அதே போல் இங்கேயும் அந்த 3.25 நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஏற்கனவே நம்ம அண்டர் பஸ்ட் பிரிச்சுருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இந்த லைனை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஊக்குப்பட்டிக்கு 1/4 இன்ச்சு நம்ம வெளிப்பக்கமாக கொடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போது இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த அளவை வந்து 4 டாட் ப்ளவுஸில் நம்ம செய்ய வேண்டிய வேலை. இப்போ 4 இன்ச்சு இருக்குது. 4 இன்ச்சில் பாதி 2 இன்ச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ ஊக்குப்பட்டி டாட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவு
எந்த இடத்துல வருதோ, அதாவது இந்த மிடில் செஸ்ட் பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச்சு மேலே எடுத்துகிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ இதை நம்ம 2ஆக பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதோட 1 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம். அப்போ 3 இன்ச்சு இந்த டாட்டை நம்ம மார்க் பண்ணுறோம். 3 இன்ச்சு இந்த டாட்டு மார்க் பண்ணிக்கிறோம். மேலே 1/4 இன்ச்சு, கீழே 1/4 இன்ச்சு நம்ம வச்சுக்கணும். அடுத்தது இப்போ இந்த கேப்பை நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கேருந்து நம்ம 2 இன்ச்சு கொடுத்துக்கணும். அதே போல் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே தள்ளி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த அண்டர் பஸ்ட்டு தனியாக பிரிப்போம் இல்லைங்களா, இதுலேருந்து டாட்டுக்காக ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கணும். அப்போ நம்முடைய அளவு வந்து இந்த இடத்துல போய் கிராஸ் ஆகும். இங்கே எக்ஸ்ட்ரா இருக்கிற 3/4 இன்ச்சை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டாட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போது இங்கே கேப் விட்டது போல் இங்கேயும் நம்ம என்ன செய்கிறோம், அந்த 2 இன்ச்சு, அதாவது அந்த 2 இன்ச்சு வந்து இதுக்கு சரிசமமாக வர்ற மாதிரி வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த டாட்டை நம்ம பிரிச்சுக்கிறோம். இங்கே நம்ம பிரிச்சிருக்கிறோம். இப்போ பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாம் இடம் விட்டுட்டு இந்த 3/4 இன்ச்சை வந்து இங்கே நாம் எடுத்துக்கணும். அப்போ இது கரெக்டாக இது செட் ஆகிற மாதிரி வச்சு நம்ம 3/4 இன்ச்சு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இங்கே 3/4 இன்ச்சு கீழே இருக்கணுங்களா, அண்டர் பஸ்டோடைய இடம் இங்கே பிரிக்குது. அப்போ அந்த அண்டர் பஸ்ட்லேருந்து 3/4 இன்ச்சு கீழே இருக்கிறது கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுருக்கிறோம். ஸோ அது போக நம்ம மேலே தான் டாட் எடுத்துக்கணும். இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறோம், ஆம்கோல் டாட்டு எடுத்துக்கலாம். இங்கே 3/4 இன்ச்சு கொடுத்துருக்குறோம். அந்த 3/4 இன்ச்சை வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கணும். கட்டிங் எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், 4 டாட் ப்ளவுஸை நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்த பின்னாடி இதுக்கு பட்டி நாங்கள் எப்படி எடுக்கிறோன்றதை பார்க்கலாம். இப்போ முதல்ல கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிராஸ் பெல்ட் எடுக்கணும். ஸோ கிராஸ் பெல்ட் எடுக்கும்போது இப்போ பாருங்கள், இந்த ஷேப் நம்ம ஃப்ரண்ட்டு பேக் வைக்கும்போது இந்த கேப் வருது இல்லைங்களா, இந்த டாட் பிடிச்ச உடனே இது கரெக்டாக இப்போ உட்கார ஷோல்டர் இறங்காது. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3/4 இன்ச்சு டாட் பிடிச்சோன்னு இது மேலே ஏறிடும் இல்லைங்களா, அந்த 3/4 இன்ச்சு நம்ம இங்கே சேர்த்து வச்சுக்கணும். இப்போ இந்த சைடு கரெக்டாக வச்சுட்டு இப்போ இந்த சைடில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து ப்ளஸ்ஸு 1/2 இன்ச்சு மேலே, ஏன்னா இந்த டாட் பிடிச்சோன்னா இது மேலே ஏறணும். அப்போ இது கரெக்டாக எடுத்துக்கணும்.
இப்போது பட்டி நம்ம எப்படி மார்க் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். பட்டி மார்க் பண்ணும்போது எப்பவுமே ஒரு 1/2 இன்ச்சில் இப்படி கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம 1.25 இன்ச்சு ஸ்டிச்சிங் விட்டுக்கிறோம். அந்த 1.25 இன்ச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் விட்டுக்கோங்க. அதிகபட்சமாக 1.5 இன்ச்சுக்கு மேலே விடாதீங்க. 1.25 கரெக்டாக இருக்கும், 1.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலேன்றது உங்களுக்கு பஃபன் தூக்கும், அதனால் கரெக்டாக பார்த்துங்க. இடுப்பளவு 8.75, 1/4 ப்ளவுஸ்ன்றதுனால 8.75 கரெக்டாக வச்சுக்கிறோம். இது கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது பேக்கில் நமக்கு இங்கே பாருங்கள், இது இங்கே போயிடுது. டாட் பிடிச்சினா இது மேலே ஏறிடும். அப்போது 2.25 இருக்குது. 2.25 ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. சரிங்களா? இந்த சைடில் நமக்கு இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 2.25 ப்ளஸ்ஸு இங்கே ஒரு 3/4 இன்ச்சு. இப்போ இது ரொம்ப சிம்பிளாக இந்த கட்டிங்கை போடணும் அப்படின்னா நாம் இது ஜாயின் பண்ணால் இப்படி வரும் இல்லைங்களா? கரெக்டாக இப்படி வச்சோம்னா இங்கே வரும். இந்த பாயிண்ட் இப்படி மார்க் பண்ணிடுவோம். இங்கேருந்து நம்ம இது பண்ணும்போது லைட்டாக இது அதிகமாக வருது, கொஞ்சம் இப்படி கிராஸ் வருது. இது நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்டோட நமக்கு கரெக்டாக இருக்கணும். எவ்வளோதான் ஸோ கட் பண்ணும்போது லைட்டாக பெண்டு கொடுத்துருங்க, நீட்டாக இருக்கும். கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பெண்டு பட்டி எடுத்துட்டோம். இப்போ பேக் பார்ட்னுடைய கழுத்து வெட்டி எடுத்துக்கணும். ஸோ பேசிக் இது தான். இதில் நீங்கள் மாடல் ஏதாவது செய்யணும்னா இதுக்கு மேலே எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம், அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ எப்பவுமே வந்து பட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி பேக் நெக்கை வந்து கட் பண்ண முடியாது. இந்த மார்க்லேயே கரெக்டாக கட் பண்ணுங்க. அடுத்தது ஸ்லீவ். ஸ்லீவுக்கு வந்து இருக்கான்னு பார்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு இருக்குது. இப்போ நமக்கு 9 இன்ச்சு ஆம்கோல் வேணும், 8 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம், அப்போ கரெக்டாக இது மாதிரி மடிச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம இது கட்டிங் போடணும். ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச்சு மடிக்கிறது போட்டுடலாம். கை நீளம் வந்து 9.5 அப்படின்னா ப்ளஸ்ஸு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் சேர்த்து ஸ்டிச்சிங்காக எடுத்துக்கிறோம். ஆம்கோல் ரவுண்டு 9, அதில் 1 இன்ச்சு மைனஸ் அப்படின்னா 8. இப்போ இதில் செஸ்ட் டிவைடட் பை 10, செஸ்ட்டு டிவைடட் பை 10 அப்படின்னா 3.9 வருது. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். இங்கேருந்து இப்போ நமக்கு ஆம்கோல் ரவுண்டு வந்து 9 இன்ச். இந்த 9 இன்ச்சு இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க.
ஸ்லீவ் லூஸ் வந்து 6 இன்ச்சு கேட்டிருக்காங்க. அந்த 6 இன்ச்சு நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 1.25 இன்ச்சு நமக்கு வேணும். ஸோ அந்த 1.25 இன்ச்சு நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இப்போ எட்டில் பாதி 4, 4ல் பாதி 2, 2ல் பாதி 1. ஸோ இந்த இடங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு லைன் போட்டுக்கணும். அடுத்தது இங்கே ஒரு 1/2 இன்ச்சு இன்னொரு லைன் போட்டுக்கணும். இப்போ கரெக்டாக இந்த பகுதியில் இந்த இடத்துல வந்து ஒரு லைன் போடணும். இதுலேருந்து 1/2 இன்ச்சு மேலே, இதுலேருந்து 1/2 இன்ச்சு கீழே, இதுலேருந்து 1/4 இன்ச்சு கீழே. இந்த ஸ்கேல் இருந்தால், ஆம்கோல் ஸ்கேல் இருந்தால் இந்த ஸ்கேல் அப்படியே வச்சு நீங்கள் ஷேப் எடுத்துக்கோங்க. அடுத்தது அந்த ஸ்கேல் அப்படியே திருப்பி இந்த பக்கம் வச்சிங்கன்னா ஆம்கோல் சைடில் என்ன ஷேப் வேணுமோ அதுவே நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஃப்ரண்ட் எடுக்கிறதுக்கு சேம் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள் அழகாக, இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு, இது சென்டர், இது அண்டர் ஆர்ம்ஸ். ஓகேவா? இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் வந்து ஃப்ரண்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ யாராவது வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க ஆன்லைன் கிளாஸ் சேரணும்னு ஜாயின் பண்ணிடலாம். டிஸ்பிளேல தெரியுற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் ஸ்லீவ்னுடைய கட்டிங்கு. இப்போ நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி எளிமையான மெத்தடில் உங்களுக்கு கிளாஸ் எடுத்து தரப்படும். நம்பி ஜாயின் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.